நம்ம வந்து என்ன டாபிக்னா, ஸோ குபர்நெட்டிஸ் நம்மள EKS நம்ம வந்து AWSல எப்படி செட்டப் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுல வந்து மெயின் இம்பார்ட்டன்ட், ஸோ இது ஆக்சுவலி குபர்நெட்டிஸ்ல இருக்க EKS நம்ம கிரியேட் பண்றதுக்கே ஒரு 20 minutes ஆகும். ஸோ அது எப்படி ஒரு கிளஸ்டர் கிரியேட் பண்றது, ஸோ வாட் ஆர் ஆல் த திங்ஸ் வி ஹாவ் டு இன்ஸ்டால் ஃபார் EKS கிரியேட் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணோம். ஸோ ஒன்ஸ் நம்ம அந்த கிளஸ்டர் கிரியேட் பண்ணிட்டு, ஸோ வி ஹாவ் அ 20 minutes ஆஃப் டைம். ஸோ அதுல வந்து நம்ம டிப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா, ஸோ ஃபார் நம்ம வந்து மினி கியூப்ல எப்படி ரன் பண்றது அப்படிங்கறது பார்த்தோம். ஸோ மினி கியூப் இன்ஸ்டால் பண்ணிட்டு மினி கியூப் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ அண்ட் ஆல்சோ வி ஹாவ் டு ரன் அ டாக்கர் அப்படிங்கறது நீங்க ரன் பண்ணிருக்கணும் பிஹைண்ட் த சீன்ல. ஸோ லைக் நம்ம ஸோ இந்த செட்டப்ல EKS அப்படிங்கிற செட்டப்ல பாத்தீங்க அப்படின்னா, ஸோ வி ஹாவ் அ மாஸ்டர் நோட். ஸோ மாஸ்டர் நோட் இஸ் ஆல் அபவுட் உங்களோட AWSல இருக்க EKS அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மாஸ்டர். அதுல வந்து ஆக்சுவலி நம்ம என்ன இன்ஸ்டால் பண்ணோம், அந்த மாஸ்டரோட கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த மாஸ்டர் கிளஸ்டர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எந்த பேக்கேஜ்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா EKS CTL அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் இருக்கு. அண்ட் ஆல்சோ உங்களோட கிளைண்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நாம ஒரு kubectl கமாண்ட்ல kubectl get pod அப்படிங்கறது நம்ம கொடுப்போம். ஸோ kubectl அப்படிங்கறது நம்ம கொடுப்போம். ஸோ இந்த வெர்ஷன் kubectl பேக்கேஜ் இங்க நம்ம ஒரு கமாண்ட் கொடுத்து get pods அப்படிங்கறது நேத்து கிளாஸ் மறுபடியும் எடுக்கணும் நம்ம. ஸோ நேத்து கிளாஸ் வந்து நடத்த போறோம் அரௌண்ட் ஒன்ஸ் இந்த செட்டப் முடிச்சதுக்கு அப்புறமா, ஏன்னா இதுக்கு கிரியேட் பண்றதுக்கு 20 minutes ஆகும். இது முடிச்சதுக்கு அப்புறம் we'll go for that. ஓகே. ஸோ EKS நம்ம AWSல EKS செட்டப் பண்றதுக்கு என்னென்ன இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ உங்களோட மாஸ்டர், ஸோ EKS CTL நமக்கு அந்த பேக்கேஜ்ல இன்ஸ்டால் பண்ணும், kubectl அண்ட் AWS CLI இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டு we have to attach a role for this. இந்த ரோலை நீங்க அட்டாச் பண்ணும். ஸோ தென் ஸோ API நம்மளோட EC2 இன்ஸ்டன்ஸ் நான் EKS ஒரு கிளஸ்டர் கிரியேட் பண்றப்ப எனக்கு இந்த API சர்வரோட நம்மளோட EC2 ஒரு கிளஸ்டர் கூட கம்யூனிகேட் பண்றதுக்கு 6443 அப்படிங்கிற போர்ட் நம்ம அந்த கம்யூனிகேஷன்ஸ்க்காக we have to ஓபன் பண்ணணும். ஸோ இது எப்படி அப்படிங்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம பார்க்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்றேன்னா, I just go back to the AWSல இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நம்ம போகணும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு EKSல எனக்கு எந்த ஒரு கிளஸ்டருமே இப்போ இல்லை. எனக்கு I don't have any cluster now. ஸோ நம்ம மேனுவலாவும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். பட் மீன்ஸ் ஒரு kubectl அப்படிங்கிறது நம்ம இங்க ஒரு லான்ச் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி, ஸோ வி ஹாவ் டு கிரியேட் ஒரு கமாண்ட் மூலியமாவும் நம்ம பண்ணலாம். ஸோ ஸோ ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் EKS இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் ஏதோ ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இங்க வந்து I just choose the Ubuntu அப்படிங்கிற இன்ஸ்டன்ஸை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ I just come down. இங்க வந்து பாத்தீங்கன்னா t3.micro இல்லைன்னா நம்ம கொஞ்சம் ஹையர் லெவல் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணோம்னா இட் இஸ் பெட்டர். ஸோ நான் வந்து c7iflex.large அப்படின்னு இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 vCPU அண்ட் 4 GB மெமரி அப்படிங்கிறது இருக்கு. பிகாஸ் ஃப்ரீ டயர் இட் இஸ் எலிஜிபிள். ஸோ I just choose the key pair. ஸோ சப்நெட்ல I just giving a default subnet அப்படிங்கிறது கொடுத்துட்டு, so then we have to open a port ஒரு மாஸ்டர் கூட. ஸோ உங்களோட EKS for example எலாஸ்டிக் இந்த கிளஸ்டர் ஒன்று கிரியேட் பண்ண போறோம். ஸோ இந்த EC2 இன்ஸ்டன்ஸ் kubectl வந்து ஒரு API. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த காம்பனன்ட் கூட பேசணும் அப்படின்னா we have to open a port call 6443 அப்படிங்கிற போர்ட் இருந்தாதான் அந்த API சர்வரோட ஒரு கம்யூனிகேஷன் உங்களுக்கு நடக்கும். அதர்வைஸ் இட் won't அந்த சர்வர் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகாது, அந்த கிளஸ்டர் கூட கனெக்ட் ஆகாது. ஸோ அதனால உங்களோட மாஸ்டர், உங்களோட மாஸ்டரோட ஒர்க் நாட் அ ஒர்க்கர் நோட், உங்களோட மாஸ்டர். திஸ் இஸ் a EC2 இன்ஸ்டன்ஸ். நம்ம கிளைண்ட் kubectl get pods கொடுத்தா so it has to communicate. நம்ம என்ன கொடுப்போம், நார்மலா ஒரு கமாண்ட் கொடுப்போம். So we have a command. So I just go back here.
ஸோ இப்போ வந்து நம்ம இப்போ ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். திஸ் இஸ் யுவர் EC2 இன்ஸ்டன்ஸ். ஸோ திஸ் இஸ் யுவர் EC2 இன்ஸ்டன்ஸ். இதில் வந்து என்ன போர்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, த போர்ட் இஸ் 6443. ஸோ இந்த போர்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த EC2 இன்ஸ்டன்ஸில் we are going to ஸோ 6443 அப்படிங்கிற போர்ட் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்ஸ் சோஃபார் ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி 64434 அப்படிங்கிற ஒரு போர்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நவ் வாட் ஐ வில் டூ இஸ், ஸோ ஐ ஜஸ்ட் கோ பேக் ஹியர், லான்ச் இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நான் கொடுக்க போகிறேன். ஸோ ஐ ஜஸ்ட் கிவ் அ லான்ச் இன்ஸ்டன்ஸ். நார்மலாக ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறோம். அதில் 64434 அப்படிங்கிற 6443 அப்படிங்கிற போர்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஜஸ்ட் கோ டு த கிட் பேஷ் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ ஐ ஜஸ்ட் கிவ் அ கனெக்ட் டு இன்ஸ்டன்ஸ் அப்படிங்க இருக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் கனெக்ட் டு இன்ஸ்டன்ஸில் நம்மளுக்கு ஒரு SSH கனெக்ஷன் லிங்க் கிடைக்கும். ஸோ ஐ ஜஸ்ட் சூஸ் திஸ். So I just choose this particular link. Choose பண்ணிட்டு I go to the particular path where we have to connect. வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த EC2 இன்ஸ்டன்ஸ்குள்ள லான்ச் ஆகும். So as usual sudo apt complete. ஸோ இப்போ நம்ம என்னென்னலாம் உங்களோட இதில் மீன்ஸ் இன்ஸ்டால் பண்ணோம், இந்த EC2 இன்ஸ்டன்ஸில் என்னென்னலாம் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா, ஸோ AWS CLI அப்படின்னு இன்ஸ்டால் பண்ணோம். ஏன் இது வந்து இன்ஸ்டால் பண்ணோம்னா, ஸோ வி ஹாவ் டு ஹாவ் அ ரோல் அல்லது ஒரு கான்ஃபிகர் அப்படிங்கிறது நம்ம கொடுத்து, ஸோ வி ஹாவ் டு கிவ் அ ஆக்சஸ் கீ அண்ட் சீக்ரெட் கீ. பிகாஸ் நம்மளோட EC2 இன்ஸ்டன்ஸ் ஹேஸ் டு கம்யூனிகேட் வித் த எதெல்லாம் நம்மளுக்கு கம்யூனிகேட் ஆகணும் அப்படின்னா, ஸோ உங்களோட ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட கிளஸ்டர் கூட கம்யூனிகேட் ஆகணும். ஸோ இந்த கிளஸ்டர் பாலிசி இந்த EKS ஓட உங்களுக்கு கம்யூனிகேட் ஆகணும். ஸோ யூ ஹாவ் இந்த ரோலை நீங்கள் வந்து IAMல, ஸோ திஸ் இஸ் யுவர் IAM பாலிசி விச் வி ஹாவ் டு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு, ஸோ இந்த மூணையும் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். எதுக்காக அப்படிங்கிறது நம்ம சொல்லணும். ஸோ இதுக்கு வந்து இந்த பாலிசிஸ்லாம் நீங்கள் இஃப் யூ வாண்ட் டு ஒரு ஒர்க்கர் நோடு, 2 ஒர்க்கர் நோடா 3 ஒர்க்கர் நோடா அப்படிங்கிறது நாம் டிசைட் பண்ணுவோம். ஸோ வி ஆர் கோயிங் டு டிசைட் எவ்வளோ ஒர்க்கர் நோட் அப்படிங்கிறது நம்ம டிசைட் பண்ணுவோம். ஸோ இந்த பாலிசிஸ்லாம் ஒரு நெட்வொர்க்கோட கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ ஐ ஜஸ்ட் கிவ், ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக நம்ம பார்க்கலாம். ஸோ என்னென்ன IAM ரோல் மீன்ஸ் இது அந்த இதில் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டரோட இந்த EC2 இன்ஸ்டன்ஸ் இந்த மாஸ்டர் கூட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ வி ஹாவ் டு, ஸோ IAM EKS கிளஸ்டர் பாலிசி அப்படிங்கிற ஒரு IAM ரோல் வேணும். அந்த ஒர்க்கர் நோடு கூட அப்புறம் அந்த EC2 கண்டெய்னர் கூட நம்மள கம்யூனிகேட் பண்ணணும்னா, ஸோ வி ஹாவ் டு ஓப்பன் திஸ் பர்டிகுலர் IAM அண்ட் ஆல்சோ CNI பாலிசி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களோட நெட்வொர்க்கிங், ஸோ இதெல்லாம் ஓப்பன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வி கேன் ஏபிள் டு ஒரு கிளஸ்டர் கூட நம்ம வந்து வி ஹாவ் டு கம்யூனிகேட். இந்த பாலிசிஸ் எல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணுவோம். இந்த EKS ஓட நம்ம இந்த EC2 இன்ஸ்டன்ஸ் ஹேஸ் டு டாக் வித் திஸ். ஸோ இந்த IAM ரோலுக்காக நம்ம CLI அப்படிங்கிறது நம்ம கான்ஃபிகர் பண்ணாதான் நம்ம AWS கான்ஃபிகர் வழியா அல்லது நம்ம ரோல் மூலியமாகவும் we can able to do this. 2 waysல இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம இந்த AWS CLI அப்படிங்கிறது நம்ம கிரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட் we have to what we have to install is இங்க வந்து
kubectl அப்படிங்கிற ஒரு வெர்ஷன் ctl அப்படின்னு இருக்கு. kubectl அப்படிங்கிற வெர்ஷனை நம்ம இந்த பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ தென் யூ ஹாவ் டு இன்ஸ்டால் EKSCTL அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் இருக்கு. இதெல்லாம் வந்து நீங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ வி ஹாவ் டு இன்ஸ்டால் திஸ். ஸோ வி ஹாவ் டு இன்ஸ்டால் kubectl, EKCTL, AWS CLI. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளஸ்டர் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கான கோட் வந்து இருக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் ஹாவ் டு ஸோ இந்த பர்டிகுலர் வெர்ஷன்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். ஸோ வி ஹாவ் டு செக் வித் திஸ் பர்டிகுலர் வெர்ஷன். ஸோ இந்த வெர்ஷன்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ வி ஹாவ் டு கிவ் திஸ் பர்டிகுலர் கமாண்ட். ஸோ ஒரு EKSல நம்ம ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஒரு கிளஸ்டர் கிரியேட் பண்ண போறேன். அந்த கிளஸ்டருக்கு ஒரு பேர் கொடுக்கணும். ஸோ வி ஹாவ் டு கிவ் அ நேம் ஃபார் த கிளஸ்டர். கிரியேட் கிளஸ்டர். EKCTL தான் உங்களோட கிளஸ்டர் மாஸ்டர் அப்படிங்கிறது. அதுக்கு வந்து ஒரு நேம் கொடுக்கணும். கிளவுட் ஜோன்ஸ் கிளஸ்டர்ஸ் ஆர் எந்த ரீஜன்ல நம்ம வந்து அந்த கிளஸ்டரை கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு என்ன வெர்ஷன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா 3031 அந்த மாதிரி வெர்ஷன் இருக்கு. 28 will not work. அதை நம்ம சேஞ்ச் பண்ணோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன ஒர்க்கர் நோட் வந்து எத்தனை ஒர்க்கர் நோட் நம்ம கிரியேட் பண்ணோம். ஸோ வி ஹாவ் டு கிரியேட் அ 2 ஒர்க்கர் நோடு அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வி ஹாவ் அ மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட காம்பனன்ட் எல்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ என்னென்ன காம்பனன்ட் இருக்கோ யூ ஹாவ் அ மாஸ்டர்ல API சர்வர். ஸோ தென் யூ ஹாவ் அ கண்ட்ரோலர். இது எல்லாமே வந்து மாஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கண்ட்ரோலர், தென் ETCD அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் யூ ஹாவ் அ ஷெட்யூலர். ஸோ இதெல்லாம் வந்து மாஸ்டர்ல இருக்கும். அந்த மாஸ்டர் அப்படிங்கறத நம்ம என்னன்னு சொல்றோம்னா EKSCTL அப்படிங்கறது நீங்க என்ன பண்ணணும்னா அந்த வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா தான் இந்த மாஸ்டர் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். இந்த கிளஸ்டருக்கு என்ன பேர், இந்த மாஸ்டருக்கு நம்ம என்ன பேர் வச்சிருக்கோம் அப்படின்னா, ஸோ திஸ் மாஸ்டர் நேம் இஸ் ஆல் அபவுட் cloud zone cluster or whatever the name. ஸோ என்ன நேம் வேணா நாம கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து EKSCTL அப்படிங்கறத நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இது வந்து எந்த ரீஜன்ல, ஸோ என்ன வெர்ஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 30 ஆர் சம்திங் என்ன. ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து எத்தனை ஒர்க்கர் நோட் வேணும். திஸ் இஸ் யுவர் மாஸ்டர். EKSCTL அப்படிங்கிறது மாஸ்டர். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ஒர்க்கர் நோட், 2 ஒர்க்கர் நோட் வேணும் நமக்கு அப்படின்னா, ஸோ வி ஹாவ் டு கிவ் அ 2 ஒர்க்கர் நோட். ஸோ ஸோ T3.microல எனக்கு 2 நோடு வேணும் அப்படின்னா அந்த ஒர்க்கர் நோடு வந்து எனக்கு எத்தனை வேணும், 2 ஒர்க்கர் நோடு எனக்கு கிரியேட் ஆகும். திஸ் இஸ் யுவர் ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் யுவர் AWSல உங்களுக்கு ஒர்க்கர் நோடும் மாஸ்டர் நோடும் எப்படி. ஸோ ஐ ஜஸ்ட் காப்பி திஸ், ஐ பேஸ்ட் இட் ஓவர் ஹியர். ஸோ இங்க ஒரு ஒர்க்கர் நோட், இங்க ஒரு ஒர்க்கர் நோட், 2 ஒர்க்கர் நோட் வந்து எந்த டைப்லனா, ஸோ T3 டாட் என்ன டைப்னா T3.micro. இது வந்து பாத்தீங்கன்னா T3 ஆர் வேற ஏதோ T2 டாட் சம்திங் மீடியம் கொடுக்கறனாலும் நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் செட்டப். இப்போ நாம ஒரு EC2 அப்படிங்கறது நம்ம கிரியேட் பண்ணி ஸோ இந்த EC2 இன்ஸ்டன்ஸ் நம்ம இப்போ ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, திஸ் இஸ் யுவர் EC2. இந்த EC2ல இருந்து நம்ம என்னென்னலாம் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படிங்கறத நான் சொல்லியிருக்கேன். So these are all the things we have to install. So AWS CLI இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். So we have to install this. இதை அப்படியே நான் காப்பி பண்ணிட்டு, so instead of this I just paste it over here. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸோ EKCTL, kubectl அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த kubectl வந்து தான் உங்களோட மாஸ்டர் கூட கம்யூனிகேட் பண்ணும். திஸ் இஸ் யுவர் கிளைண்ட். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் வி ஹாவ் டு இன்ஸ்டால். இந்த இப்போ கிரியேட் பண்ண EC2 இன்ஸ்டன்ஸ்ல இதெல்லாம் கிரியேட் பண்ணோம்னா, ஸோ இந்த கிளஸ்டர், இந்த மாஸ்டர் செட்டப் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இது அப்படி நான் காப்பி பண்ணிட்டு ஸோ இந்த கமாண்ட் கொடுத்து இந்த பர்டிகுலர் இதெல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா, ஸோ வி கேன் ஒரு கிளஸ்டர் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகும். ஸோ தென் நம்ம இங்க kubectl அப்படிங்கிற ஒரு கமாண்ட் கொடுப்போம். நார்மலா நம்ம என்ன கொடுப்போம், ஸோ kubectl kubectl get
பார்ட்ஸ் அப்படின்னோடனே உங்களுக்கு என்ன ஆகும், இந்த கிளஸ்டரோட கம்யூனிகேட் ஆகி இங்க என்னென்ன ஒர்க்கர் நோட்ல என்னென்ன பார்ட்ஸ்லாம் ரன் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ இதுதான் நம்ம இப்போ கிரியேட் பண்ண போறோம். ஸோ ஃபார் திஸ் ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ்ல போயிட்டு ஸோ வி ஹாவ் டு ஐ ஜஸ்ட் கிளியர் திஸ் ஆஃப். ஸோ இப்போ நம்ம என்னென்ன இன்ஸ்டால் பண்ணணும், ஸோ வி ஹாவ் டு கோ டு த ஸோ unzip curl. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த CLAக்கான இதை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ வி ஹாவ் டு unzip it. ஸோ தென் ஸோ இது இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இஃப் யூ கிவ் அ வெர்ஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு இந்த வெர்ஷன்லாம் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ தென் வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் நம்ம ஒரு AWSல ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா IAM அப்படிங்கிற ஒரு ரோல் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ IAM ரோலில் வந்து நம்ம என்ன கிரியேட் பண்ண போகிறோம்னா ஸோ AWS கான்ஃபிகர் கொடுத்தா ஸோ வி ஹாவ் டு அட்டாச் அல்லது ஒரு யூசரே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வி வில் கிரியேட் அ யூசர் ஃபார் EKCTLக்கு நம்ம ஒரு யூசர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூசர் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கிறேன். கிரியேட் யூசர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா EKS IAM அப்படிங்கிற மாதிரி நான் ஏதோ ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் அ ப்ரோக்ராமேட்டிக் ஆக்சஸ் அட்டாச் பாலிசிஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ நம்ம என்னென்ன பாலிசிஸ்லாம் ஓப்பன் பண்ணணும் இதுக்கு அப்படிங்கன்னா ஸோ வி ஹாவ் டு ஓப்பன் EKS கிளஸ்டர் பாலிசி அப்படின்னு இருக்கு. ஸோ EKS Amazon EKS கிளஸ்டர் அப்படிங்கிற ஒரு பாலிசி இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தென் வி ஹாவ் டு அட்டாச் வாட் பாலிசி EKS ஒர்க்கர் நோட் பாலிசி அப்படின்னு இருக்கு. ஸோ EKS ஒர்க்கர் ஸோ ஒர்க்கர் நோட் பாலிசி அப்படின்னு இருக்கு. இதையும் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ தென் வி ஹாவ் EC2 கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி. ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் EKS அண்டர்ஸ்கோர் CNI பாலிசிஸ் இருக்கு. EKS அண்டர்ஸ்கோர் CNI policies இது ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ தென் வி ஹாவ் டு EC2 கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி ரீட் ஒன்லின்னு இருக்கு. ஸோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்கு. ஸோ ரெஜிஸ்ட்ரி ரீட் ஒன்லி. ஸோ இதெல்லாம் வந்து நான் கிளிக் பண்ணிட்டு ஸோ ஐ ஹாவ் டு ஸோ ஐ ஜஸ்ட் கிளிக் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த 4 பாலிசிஸ் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பாலிசி கிரியேட் பண்ணிட்டு ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் நம்ம இங்கே போயிட்டு ஸோ வி வில் பி ஹேவிங் அ சீக்ரெட் கீ ஆக்சஸ் கீ அப்படிங்கிறது நம்மளுக்கு வேணும். ஐ கிரியேட் அ சீக்ரெட் ஆக்சஸ் கீ கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் த எபோ ரெக்கமெண்டேஷன். ஸோ நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு ஸோ நோ நீட் டு எந்த டேகும் வேண்டனா லீவ் இட் பிளாங்க். ஸோ கிரியேட் ஆக்சஸ் கீ அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ திஸ் இஸ் யுவர் ஆக்சஸ் கீ. ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் AWS CLI அப்படின்னு இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ AWS கான்ஃபிகர் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ கான்ஃபிகர் கொடுத்துட்டு ஸோ யூ ஹாவ் டு கிவ் அ ஆக்சஸ் கீ. then you have to copy this. ஸோ அது வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ தென் யூ ஹாவ் டு ஹாவ் என்ன ரீஜன் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஸோ எந்த ரீஜனில் நம்ம மும்பை ரீஜனில் தான் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ அது வந்து AP-South-1 AP-South-1 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு. ஸோ இது வந்து லீவ் இட் பிளாங்க். இப்போ நம்ம AWS ரிலேட்டடாக மீன்ஸ் AWS CLI அண்ட் கான்ஃபிகர் எல்லாமே IAM ரோல் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஃபார் வி ஹாவ் கம்ப்ளீட்டட். ஸோ AWS CLI இன்ஸ்டால் பண்ணியாச்சு. AWS கான்ஃபிகர் கொடுத்து இந்த IAM பாலிசிஸை நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். ஸோ தென் வி ஹாவ் டு என்ன இன்ஸ்டால் பண்ணோம்னா ஸோ போர்ட் நம்பரும் அட்டாச் பண்ணிட்டோம். EKCTL அண்ட் kubectl மட்டும் நம்ம என்ன பண்ணோம்னா வி ஹாவ் டு இன்ஸ்டால் இட். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ ஐ ஜஸ்ட் கோ டு திஸ் EKS ஸோ kubectl அண்ட் EKSCTL in Ubuntu. So I just நான் இங்க வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். So this is a link to create a kubectl. So I just mod change பண்ணிட்டு so I just move this particular file to /local/bin. So create பண்ணிட்டு so if I check the version வந்து நம்மளுக்கு so we have created this we have installed this particular steps. இந்த ஸ்டெப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ வி ஹாவ் இன்ஸ்டால் த kubectl வெர்ஷன் கிளைண்ட் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணேன். த பெண்டிங் இஸ் EKCTL வெர்ஷன் அப்படிங்கிறது நம்ம இன்ஸ்டால் பண்ணோம்.
ஸோ I just go back. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா EKCTL இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ we have to install this particular steps. So okay, then we have to system path. இது முடிச்சதுக்கு அப்புறமா we will check with the version. நம்ம செக் பண்ணனா you will be getting a உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஸோ EKCTLும் நம்ம வெர்ஷன் வந்து பண்ணியாச்சு. ஸோ ஃபார் we have completed all the steps which I have installation steps. AWSL கான்ஃபிகர் பண்ணியாச்சு, IAM ரோல் பாலிசிஸ் எல்லாம் அட்டாச் பண்ணியாச்சு, 6443 ஓப்பன் பண்ணியாச்சு, EKS and kubectl. this part is over. now you have to இதை EKS கிளஸ்டரை நம்ம இப்போ இந்த கமாண்டை நம்ம கொடுக்கணும். ஸோ ஃபார் தட் I just want to copy this. இந்த கமாண்டை நான் காப்பி பண்ணிக்கிறேன். So it will take 15 minutes or 20 minutes to create a cluster. உங்களுக்கு EKS cluster create ஆகிறதுக்கு ஸோ 10 to 15 minutes அந்த மாதிரி உங்களுக்கு எடுத்துக்கும். ஸோ நான் என்ன கொடுத்துருக்கேன், EKCTL create cluster. என்ன கிளஸ்டர் பேர்னா cloud zone cluster. எந்த ரீஜன் AP South -1. உங்களுக்கு வெர்ஷன் மட்டும் 30 அப்படிங்கிறது மாறும். ஸோ I just give a குரூப் நேம் வந்து ஒர்க்கர் நோட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஒர்க்கர் நோடு எனக்கு 2 ஒர்க்கர் நோட் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது வந்து எந்த இன்ஸ்டன்ஸ் டைப்னா T3.micro அப்படிங்கிற இன்ஸ்டன்ட் டைப் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் வந்து இது என்ன பண்ணுறேன்னா என்டர் பண்ணுறேன். ஸோ இது என்னன்னா ஸோ EKS டிஸ்கிரைப். ஸோ இதில் நான் ஒரு பாலிசி வந்து அட்டாச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ EKSல ஒரு பாலிசி வந்து நம்மளுக்கு இல்லை, நாட் ஆத்தரைஸ் டு பெர்ஃபார்ம் டிஸ்கிரைப் கிளஸ்டர்னு இருக்குது அந்த EKS IAMல. ஸோ I just add permissionல நான் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸே கொடுத்துறேன் for now. ஸோ I just attach policies directoryல. ஸோ administrator accessன்னு இருக்கு. ஸோ இதை கொடுத்துட்டா you will not get a error. add permission அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஸோ for the understanding. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த சேம் கமாண்டே நான் கொடுத்துட்டு ஸோ if I enter this, so we have to restart. ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன் ஆகுது கிளஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ ஒன்ஸ் நம்ம அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் பண்ணி ஒரு 1 minute கழிச்சு என்ன ஆகுதுன்னா ஸோ உங்களுக்கு அந்த EKCTL எந்த வெர்ஷனில் உங்களுக்கு வந்து எந்த AP-South- உங்களுக்கு ஒரு கிளஸ்டர் வந்து கிளவுட் ஜோன்ஸ் -cluster அப்படிங்கிற இந்த கிளஸ்டரில் உங்களுக்கு ஆயிட்டு இருக்கு. ஸோ இட் வில் டேக் 20 minutes ஆஃப் த டைம் டு கிரியேட் யுவர் கிளஸ்டர். இப்போ EKSல பார்த்தீங்கன்னா ஸோ EKS அப்படிங்கிறது நம்ம போய்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எந்த கிளஸ்டரும் இல்லை. ஸோ வெயிட் ஃபார் சம் டைம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளஸ்டர் கிரியேட் ஆகும். ஒர்க்கர் நோடும் 2 ஒர்க்கர் நோடு வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். என்னப்பா IAM யூசர் வந்து நம்ம கிரியேட் பண்ணுமா மேண்டேட்டரியா இருக்கு? ஸோ IAM யூசர் கிரியேட் பண்ணி அந்த ரோல்ஸ் இருந்த இந்த AWS கான்ஃபிகர்ல ஸோ வி ஹாவ் டு கிவ் ஆக்சஸ் கீ சீக்ரெட் கீ வந்து கொடுத்தா மட்டும்தான் உங்களோட EC2 வந்து EKSோட கம்யூனிகேட் ஆகணும். தென் ஒரு ஒர்க்கர் நோட் அப்படிங்கிறது கிரியேட் ஆகணும். இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு IAM பாலிசி இருந்தால் தான் ஒரு சர்வீஸ் இன்னொரு சர்வீஸோட கம்யூனிகேட் ஆகும். அல்லது ஒரு ரோல் கூட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி கிரியேட் பண்ண IAM யூசரோட ஆக்சஸ் கீ சீக்ரெட் கீ கொடுத்தா கூட ஓகே தான். ஸோ அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் இருந்துச்சுன்னா நீங்க அது கூட அந்த ஆக்சஸ் கீ சீக்ரெட் கீ கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நோ இஷ்யூஸ். ஸோ நான் உங்களுக்காக நான் ஒரு புதுசா ஸோ இதெல்லாம் கிரியேட் ஆகும். ஸோ இட் வில் டேக் 20 minutes ஆஃப் த டைம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ கிளவுட் ஃபார்மேஷன் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் வந்து கிளஸ்டர் இன்க்ரீட். ஸோ கிளவுட் ஃபார்மேஷன்ல போய் பாத்தீங்கன்னா ஸோ இட் வில் டேக் ஸோ இதுலேயே நம்ம பார்த்துக்கலாம் கிரியேட் இன் ப்ராக்ரஸ் அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ இந்த EKCTL கிளவுட் ஜோன் -cluster கிரியேட் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு வருது. ஸோ அதுக்குள்ள நம்ம வந்து டிப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ 2:30 ஆகுது. ஸோ 2:45க்கு நம்ம பார்க்கலாம். ஸோ அதர்வைஸ் 2:20க்கு நம்ம 20 minutes கழிச்சு பார்த்து ஸோ உங்களுக்கு ஆக்டிவ்ல வந்து இருக்கு. ஸோ யூ ஹாவ் அ நோட் குரூப் கிரியேட் ஆயிடுச்சா நம்ம செக் பண்ணலாம். ஒர்க்கிங் ஒர்க்கர் நோட்
ஸோ 2 ஒர்க்கர் நோடு உங்களுக்கு ஆக்டிவ்ல இருக்கு. ஸோ 2 ஒர்க்கர் நோடு வந்து எங்க பாத்தீங்கன்னா EC2ல 2 ஒர்க்கர் நோடுங்கிறது உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காவே அந்த EKS வந்து பாத்தீங்கன்னா 2 கிளஸ்டர் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிட்டு இருக்கும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா so you will be having a 2 instance cloud zone. அதுவே வந்து பாத்தீங்கன்னா 2 ஒர்க்கர் நோட், 2 ஒர்க்கர் நோட்ல எந்த ஒர்க்கர் நோட்ல நான் பாட் கிரியேட் பண்ண சொன்னனோ அந்த ஒர்க்கர் நோட்ல உங்களுக்கு பாட் கிரியேட் ஆகுதா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறது எப்படின்னா, ஸோ ஐ ஜஸ்ட் கோ பேக் டு திஸ். இப்போ நம்மளுக்கு இந்த மாஸ்டர் நோட் அப்படிங்கிற இந்த கிளஸ்டர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எதை டினோட் பண்ணுது அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் யுவர் இந்த ஸோ திஸ் இஸ் யுவர் கிளஸ்டர், மெயின் கிளஸ்டர். இதுதான் உங்களோட மாஸ்டர். ஸோ திஸ் இஸ் யுவர் மாஸ்டர். இந்த மாஸ்டர் தான் உங்களுக்கு டினோட் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் ஹேவிங் அ காம்பனன்ட் ஆஃப் எல்லா காம்பனன்ட். இந்த ஒர்க்கர் நோட் அப்படிங்கிறது உங்களுக்கு நார்மல் EC2 இன்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கர் நோடு. ஸோ நம்ம அந்த மாஸ்டர் வந்து இந்த ஒர்க்கர் நோட் அப்படிங்கிறது 2 இருக்கு. ஸோ ஐ ஹேவ் டினோட்டட் 2 ஒர்க்கர் நோட் அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன். இந்த 2 ஒர்க்கர் நோடுக்கும் நான் என்ன டைப் கொடுத்திருந்தேன்னா T3.micro அப்படிங்கிறது நம்ம கொடுத்திருந்தோம். இதை நான் கிளிக் பண்ண அப்படின்னா ஸோ யூ வில் பி ஹேவிங் திஸ் 2 ஒர்க்கர் நோட் இருக்கு. ஸோ அந்த 2 ஒர்க்கர் நோடோட சப்நெட் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு அப்படின்னா நம்மளோட இந்த ஒர்க்கர் நோட், அதுவே ஆட்டோமேட்டிக்கா 2 ஒர்க்கர் நோட் வந்து கிரியேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் கோ பேக் ஹியர். செக்யூரிட்டி குரூப் எல்லாமே இருக்கு. ஸோ ஓகே, நம்ம இப்போ வந்து டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ கியூப் CTL get nodes. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 2 ஒர்க்கர் நோட் இருக்கு. 192.168.58.87 98.168 அப்படிங்கிற. ஸோ இதோட பிரைவேட் ஐபி நீங்க பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் இது. ஸோ பிரைவேட் ஐபி பாத்தீங்கன்னா 25 பாத்தீங்கன்னா 87 இருக்குங்களா, 192.168.58.87 அப்படிங்கிற ஒரு ஒர்க்கர் நோட் இருக்கு இந்த மாஸ்டர்ல. அண்ட் ஆல்சோ இதை நான் கிளிக் பண்ணி இங்க நான் செக் பண்றேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு செக் வித் திஸ். பாத்தீங்கன்னா 163 அப்படிங்கிற இன்னொரு ஒர்க்கர் நோட் இங்க இருந்து நான் செக் பண்ணிக்கலாம்.